மாரி காலம் ஆரம்பித்தாலே அந்த நாட்களில் உங்களுக்கு தெரியும். நாங்கள் என்னத்தை வாங்கி வைப்போம் வீட்டில் சொல்லுங்க பார்ப்போம். கருவாடு, அடுத்தது கத்தரிக்காய். இது இரண்டும் இருந்தால் காணும் ஐயா, நல்லதோர் கறி சமைச்சு சாப்பிடலாம். எவ்வளவு நாளென்றாலும் சுவை குறையாது. எந்த வகையான சிக்கன்லேயோ பீஃப்லேயோ இருக்கிற ருசியை விட இந்த கலப்பு கருவாடுன்னு இருக்குது. தலைகளில் எல்லாம் போட்ட கருவாடு அனுபவம் இருக்கிற ஆக்களுக்கு விளங்கும். பழைய ஆக்களுக்கு கத்தரிக்காயோட போடுங்க. ஒரு கொஞ்சம் பருப்பையும் வேண்டி வச்சுக்கொள்ளுங்க. அந்த நாளில் எங்களுக்கு உதவுறது பருப்பு. கருவாடையும் போடுங்க. இந்த பாருங்க கொதிக்குது கறி. கத்தரிக்காய் போடுங்க, கருவாடு போடுங்க, கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாளிச்சிட்டு தான் போடணும். எல்லாம் போட்டு பருப்பும் போட்டு ஒரு கறியை சமைச்சு வெள்ளையரிசி சோறு அல்லது குத்தரிசி இடைக்கிற வெள்ளையரிசியும் சாப்பிடுங்க. போட்டுட்டு ஆவி பறக்க பறக்க ஒரு பிடி பிடிச்சி பாருங்க. மழை பெய்யக்கில் கூடியிருந்து குடும்பமாக என்ன ஒரு தரம் போனக்குன்னு பார்த்து தனியாக இருக்காமல் அப்பா அம்மா பிள்ளைகளாக கூடியிருந்து சாப்பிட்டு பாருங்க. அதே போல் சுவை இல்லை. மீண்டும் ஒரு சிறிய பதிவோடு இன்றைக்கு முடித்து கொண்டு சந்திக்கிறேன் உங்களை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கத்தரிக்காய் மறக்காதீங்க, கருவாடு மறக்காதீங்க, பருப்பு இவ்வளவு போட்டு செய்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். மீண்டும் சந்திக்கும் உங்கள் குமரேசன். நன்றி.